வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும்ல. அப்படியே நான் கத்தினா நான் உங்களோட கெஞ்சுறதாவே இருக்காது. என்னோட நார்மல் டே வந்து சும்மாவே இருக்க மாட்டேன். எனக்கு எப்படின்னா உங்களாம் சொல்லுவாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்லா நடிக்கிறீங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எம்எஸ் பாஸ்கர் சார், பசுபதி சார், பிரகாஷ் ராஜ் சார் இவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நான் ட்ரை பண்ணாததுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு. என்னன்னா ஒரு படம் பார்த்துட்டு 2-3 படங்கள் இப்போ நான் கேட்குறாங்க. இப்போ வெல்கம் டு யுவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, இவர் சோனி லைவ்ல ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் நடிச்சிருக்காரு. நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே படத்துலையும் நடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ சிறகன் படத்தில் ஒரு சூப்பரான காப் ரோல் பண்ணியிருக்காரு. யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்டர் மாலிக் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹாய் மாலிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு யுவர் ஷோ. தேங்க்யூ. ஸோ சிறகன் படத்தில் ஒரு சூப்பரான காப் ரோல் பண்ணியிருக்கீங்க. எஸ். எப்படி வந்தீங்க இந்த படத்தில்? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு மூவி இது சிறகன். வெங்கடேஷ் வந்து என் ஃப்ரெண்டு. ஒரு 5 வருஷம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அடங்காலன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டானார். அடங்காலன் படத்தில் ஒரு கேமராமேனாக இருந்தார். அங்கே நான் ஒரு ஒன் ஆஃப் த வில்லன் கேரக்டர் பண்ணேன். அங்கேருந்து எங்களோட நட்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் சினிமாவில் இல்லை, வெளியே போயிட்டேன். போயிட்டு இருக்கிறப்ப சினிமாவில் இல்லை, ஒர்க் போயிட்டேன் நான். அப்போ என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னாப்ல. டைரக்டர் வெங்கடேஷும் என் தம்பி பாலாஜி அவர் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காப்ல சிறகன்ல. அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு எல்ஐசி ஏஜென்ட் கேரக்டர் தான் நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இந்த படத்தில். அதுக்கப்புறம் இந்த படம் கொஞ்சம் நாங்கள் இந்த படம் எப்படி சொல்லணும்னா பேமெண்ட் வர தான் நாங்கள் ஷூட் போவோம். அப்படி பேமெண்ட் இல்லாமல் அவங்க ஷூட்டில் பிரேக்கில் இருந்த டயத்தில் நான் மறுபடியும் என்ட்ரி கொடுத்துட்டேன். உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னா என்ன செய்யுதுன்னு கேட்டேன். படம் அந்த மாதிரி பேமெண்ட்டுக்காண்டி வெயிட்டிங் சொன்னோன்னே சரி ஓகே நானும் ஒர்க் பண்ணுறேன், நான் ஜாப்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வந்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு எஸ்ஐ கேரக்டர் வேற ஒரு ஆள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாலிக்கே நம்ம எஸ்ஐயாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரும் பாலாஜியும் பேசி அந்த கேரக்டர் எனக்கு போட்டாங்க. எல்ஐசி ஏஜென்ட் கேரக்டர் வேற ஆள் மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் மாறினது தான் இந்த பகாத் எஸ்ஐ. அப்படி உள்ளே வந்தது தான். ஸோ கொஞ்சம் இந்த ரக்கடான கேரக்டர் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? எப்படி? ஆமாம், அது வில்லன் பண்ணணும் ரொம்ப. நீங்கள் வில்லன் பண்ணணும்னு ஆசை. ஓகே. இப்போ நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எப்படி? நிஜ வாழ்க்கையிலையா ஒரு வெள்ளந்தி. வெள்ளந்தியா? ஜாலியாக இருப்பேன். கூட இருக்கவங்களும் ரொம்ப நேசிப்பேன். எல்லாரையும் பிடிக்கும். கூட இருக்கிறவங்க ரொம்ப கூட இருக்கவங்க யாரை பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப கேஷுவலாக பேசணும்னு தோணும். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு பேசணும்லாம் தோணாது. ஜாலியாக இருக்கணும்னு தோணும். யாரை பார்த்தாலும் கேஷுவலாக பேச யாரை பார்த்தாலும்னா எதுக்கு இது கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களை பார்க்குறப்ப நம்ம உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம மக்கள் எப்படின்னா பயங்கரம் அப்படியே கண்ணிலே கண்டுபிடிச்சிருவேன் இவங்க யாருன்னு. அப்படிப்பட்ட ஆளுங்க மத்தியில் நம்ம வந்து இப்போ நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறோம். அதெல்லாம் வேணாம், நம்ம கேஷுவலாக இருப்போம். அவங்க எப்படி வேணாலும் பழகிட்டு போடும், நம்ம கேஷுவலாக பழகலான்ற மாதிரி தான் நான் இருப்பேன் எப்பயுமே. அப்படி நைஸ். ஓகே. எப்பயுமே அப்படி தான். ஸோ அதனாலே என்னமோ உங்கள் ஃப்ரெண்ட் கேங் குரூப் வந்து எப்பயுமே ஒற்றுமையாக இருந்து ஆமாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய சின்ன விஷயங்கள் வந்து சேர்ந்து பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுவாங்க பொதுவாக. அதுவே வந்து சக்சீட் ஆகாது மோஸ்ட்டாக. ஆனால் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அதே சேம் டைம் ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட்லேயும் ஒர்க்கும் பண்ணணும் ஒழுங்காக. இது எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணப்போ உங்களுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இல்லை எவ்வளோ கன்சர்னாக இருந்துச்சு? எனக்கு ஆக்டராக வந்து லேர்ன் பண்ணேன்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக உள்ளே இருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஏன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற வரைக்கும், நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக இருந்து கூட இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தேன். நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறையா கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்பாட்டில் போய் நடிச்சுட்டு வரது வேற, அந்த ஸ்பாட்டில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறதுன்ற வேற. அந்த ஒரு வேலை எனக்கு வெங்கடேஷ் கொடுத்தாப்புல. அது மூலிமா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்டிங் அப்படின்னா என்னோட போர்ஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த ஒரு கேரக்டர் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். மற்றபடி அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய கற்றுக்கிட்டேன். ஸ்டண்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் உள்ள பர்சனலாக இருந்து நான் போய் கேட்டிருக்கேன் வெங்கடேஷ் கிட்ட, இந்த மாதிரி நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அவர் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் பண்ணோம். கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அந்த படம் சாதாரணமாக இல்லை. இது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், எல்லா படமும் கஷ்டப்பட்டு தான் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு நிறையா பேரோட உழைப்பு, நிறையா பேரோட பிளெஸிங்ஸ், நிறையா பேரோட தூக்கம் இல்லாமல் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அக்கா வெங்கடேஷோட அக்கா அவங்க தான் நிறையா ஜுவல்ஸு, வீடு, இதெல்லாம் பத்திரங்கள்லாம் வச்சு இந்த பேமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்து, தம்பி படம் நின்றக்கூடாது, எப்படினாலும் இந்த படம் பண்ணணும், தம்பியோட கெரியர் இருக்குது, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கெரியர் இருக்குது, எல்லாத்துக்குமே அவங்க அடமானம் பண்ணாங்க. எங்களுக்காண்டி வெங்கடேஷ் நிறையா கடை வாங்கினார். அவர் மட்டும் தான் வாங்குறான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாப்புல. எங்களுக்காண்டி சேர்த்தான கடை வாங்கினார். ஒரு 60 lakhs வெளியே வாங்கியிருக்காப்புல இந்த படத்துக்காக. அப்படின்றப்ப அதுக்கு நானும் ஒரு பொறுப்பேற்றே ஆகணும்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நல்லபடியாக என் வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். நிறைய ப்ராப்ளம்க்கு அப்புறம் இந்த படம் வந்துச்சு, அது மட்டும் நான் சொல்லுவேன். நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி சாயந்தரம் மூக்குண்டு
வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்திட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இறைவன் அருளால அந்த படம் வந்துருச்சு. வாவ்! சூப்பர்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ஒரு விக்டரி சக்சஸ் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு ஒரு நல்ல ஃபீல் அதெல்லாம். கண்டிப்பா. ஓகே. ஸோ நீங்க இந்த படத்துல வந்து நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க ஆமா. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு கூட ஆமா, ஆமா. கேள்விப்பட்டோமே. அது அப்படிங்களா? நான் வந்து எப்போ நான் 2019ல ஒரு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு ஒரு படம் கமிட் ஆகி நடிச்சேன். இப்போ ஒரு போன மந்த் ரிலீஸ் ஆயிருச்சு. அது வந்து டைரக்டர் எனக்குள்ள ஒரு டைரக்டரோட படம். சிங்கர் பிரதீப் சார் தான் ப்ரொடியூசர். அந்த படம் அப்போ நான் வந்து ஆக்டிங் ட்ரைனிங் கற்றுக்கிட்டேன். ஒரு 6 ஓகே. மந்த் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ம். ஆக்டர் விக்கி விஜய்ன்னு சொல்லிட்டு ரேசிங் புல்னு ஒரு உயிரேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ட்ரெயினர் அவர். ஆ. அவரை கூட்டிட்டு வந்து 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே கற்றுக்கிட்ட ஆக்டிங்கை என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஓ. விட்டுறக்கூடாது, இதோட போயிடக்கூடாது, கூட இருக்கவங்களுக்கு எதாவது நம்ம சப்போர்ட் அப்ப நம்ம பண்ணணும். நேர்கள் ஆடியன்ஸ்க்கு உங்க ஆக்டிங்ல இருந்து ஏதாச்சும் பண்ணி காட்ட முடியுமா? லைக் எப்படி சார்? ஒரு டக்குன்னு ஒரு டயலாகோ உங்க படத்துல இருக்கிறதோ இல்ல நீங்க ஆல்ரெடி பண்ண டயலாகோ ம். டக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பார்த்து லைக் ஓகே இப்படிதான் ஆக்டிங் பண்றாங்க ம். அப்படிங்கிற டெக்னிக்ஸ் இல்ல இதெல்லாம் ஏதாச்சும் பண்ணி காட்ட முடியுமா? டெக்னிக்கலாவா? ஆ பண்ணலாம். பண்ணலாமா? ம். ஓகே. நீங்கள் ஒரு மோஸ்ட் ரெப்யூட்டட் லாயர். கிளம்பி வர்றதுக்கு வராதுக்கும் உங்களுக்கு தகுதி இருக்குது. கேட்குறவங்களுக்கு தகுதி இருக்குது. சரிங்களா? யாரை கேட்டு கிளம்பி வந்தீங்க? இன்வெஸ்டிகேஷன் முடியல சார். யாரை கேட்டு கிளம்பி வந்தீங்க? வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் 2வது பட்சம். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் கேள்வி கேட்டே ஆகும். உங்களை தான் சார் கேட்குறேன், என்ன பண்ணுறீங்க? போதும். ஓ காட், நைஸ் நைஸ் நைஸ். Thank you. கண்ணில வந்துட்டு பயங்கரமா ஒரு ஆக்டிங் தெரியுது அதுதான், அது உங்ககிட்ட. கூத்துப்பட்டுறேன்னா அதானே. ம். மறுபடி நடிப்பு கற்றுக்கிட்டு வந்தவன். ம்ஹும். அப்படின்றப்போ நான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி பண்ணுவேன். நான் இப்போ இந்த சும்மா டயலாக் பண்ணுவேன். சொன்னீங்கல்ல, இதே அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லி காமிங்க. இதையா சொல்லலாம்? உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, அதெல்லாம் ஓகே. நீங்கள் ஒரு மோஸ்ட் ரெப்யூட்டட் லாயராக இருந்துக்கலாம். ஆனால் நான் இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாக பண்ணணும்ல, அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட்டே பண்ணல. எப்படி நீ கிளம்பி வர போச்சு? பதில் சொல்லணும்னு எனக்கு போதும். ஓகே, சூப்பர். தேங்க்யூ. நீங்க என்கிட்ட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காரு ரொம்ப நேரம். இது படத்தில் ஒரு சீன் ஓகே. இது. ம். அது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும்ல. அப்படியே நான் கத்தினா நான் உங்களோட கெஞ்சறதாவே இருக்காது. ஆமா ஆமா. அப்படின்றப்ப இந்த மாதிரி நுணுக்கங்கள் இருக்கு நடிப்பில். ஓகே. சீனுக்கு வாய்ஸ் மாற்றணும், ம். லுக்ஸு. யாருக்கு சீனில் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்கள் சிஸ்டராக இருந்தால் நான் உங்கள்கிட்ட நான் மரியாதை கொடுத்து அந்த அளவுக்கு பேச மாட்டேன். கேஸ் என்ன அப்படின்ற மாதிரி தான் பேசுவேன். ம்ஹும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு தூரத்துக்கு கெஸ்ட்னா வாங்க நல்லா இருக்கீங்களா இப்படி நான் இருக்கணும். அந்த மாதிரி சீனுக்குள்ளே இருக்கிறப்ப ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் நிறையா இருக்குது நடிப்பில். அதெல்லாம் சூப்பர். நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம கூட்டத்தில் ஒருத்தனா தெரியும். இல்லாட்டினா கூட்டத்தோடய ஓடிடுவோம். நைஸ். ஓகே. சோ அடுத்து வந்து ஸ்டண்ட் வந்து நீங்க நிறைய கொரியோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு கூட கேள்விப்பட்டோம். நிறையா. நிறைய இல்லையா? நிறையா. சரி, 1 2 என்ன பண்ணீங்களோ என் அத ஃப்ரெண்டு இந்த வெங்கடேஷ் படத்தில் பண்ணேன், சிறகனில் பண்ணேன். இந்த படத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஆமாம், நம்ம படத்தில் எப்படின்னா ஒரு போர்ஷன் ஒன்று வரும். ஆக்டர் ஜீவா ரவி சார், அவங்க போர்ஷன் மறக்கவே முடியாது. அந்த ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு போயிருக்கோம். லாரி சீக்வன்ஸ், மழை வேற பெய்யணும். அந்த நேரத்தில் அப்போ வந்து இந்த செட்டு ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் வந்து எங்களை அறியாமலே உடஞ்சிருச்சு. மழை கரெக்டாக பெய்யணும். அதுக்கப்புறம் நாங்கள் செட் பண்ணி லேட்டாக தான் ஆச்சு. அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டு ஆக்டர் வர வச்சு நான் சார் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு படம் எடுத்தேன். ஒரு இங்கிலீஷ் படம். இந்த மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு ஏஜ்டு பர்சன். அவர் தகுந்தாப்புல நான் அந்த குறியோவை மாற்றவும் செய்யணும். அப்படின்றப்ப அவர் தகுந்தாப்புல அந்த ஏஜுக்கு தகுந்தாப்புல நான் மாற்றி கொண்டு போனேன். அப்படி பண்ணது தான் அந்த கொரியோ. அது வந்து ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சார் வந்து ஒரு ஏஜ்டு பர்சன்றனால அவர் ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. இப்போ கீழே ஒரு விழுக போகிறாருன்னா எனக்கு பெட்டு போடணும். என்கிட்ட பெட் இல்லை. ஸோ ஒரு கவனமாக கீழே விழுக வைக்கணும். அதே டயத்தில் ஷாட்டு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கொரியோ தான் அந்த கொரியோ. ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டக்குன்னு ஒன்று இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு இந்த டீம் பிகாஸ் ஆஃப் த பட்ஜெட் அண்ட் ப்ரொடக்ஷன் எவ்ரிதிங். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க பெட் இல்லை அதனால நாங்க அப்படி பண்ணிட்டோம். அந்த மாதிரி வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஆக்சுவலாக இப்போ என்னன்னா முக்கியமாக நான் கஜ்ரா சாரை பற்றி நான் சொல்லிடுறேன். அவங்கள பற்றி நிறையாவே நான் சொல்லணும். ஆக்சுவலாக அப்பா சார் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு நன்றி தான் அவருக்கு சொல்லணும். நாங்கள் அந்த அளவுக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாரோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக நைட் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும். அவர் ஒரு ஏஜ்டு பர்சன். நாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளும் பண்ணக்கூடாது போட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா அது சார் ஒரு நாள் நைட் ரொம்ப லேட்டாக கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 2-3 ஷார்ட் வந்து நீங்கள் இதை பாருங்கள், இந்த ரியாக்ட் பண்ணுங்கள், கட் பண்ணிட்டு அடுத்த ரியாக்ஷன் அதை பண்ணுங்கள், அதை கட் பண்ணிட்டு இந்த ரியாக்ஷன் பண்ணுங்கள், எனக்குள்ளே நீங்கள் திரும்பி முறைச்சா போதும் அப்படின்னு நாங்கள் நிறையா அவர் அறியாமலே 2-3 ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்.
படமா அவர் பார்க்குறப்ப நாங்கள் வச்ச கட்டு எல்லாமே இந்த சீன்லாம் எப்படி பாங்க சேர்த்தீங்க அப்படின்ற இந்த மாதிரி நிறைய சீட் ஷாட்டுன்னு தான் சொல்லணும். அதை சீட் ஷாட்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே. வேற ஊர் இப்போ அவர் வந்து இங்கே திரும்பி இங்கிட்டு கண்ணை காட்டுறது வந்து உதாரணத்துக்கு இந்த லொக்கேஷன் அங்கேருந்து அவர் ரியாக்ட் பண்ணுவார்ல, அது வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்காங்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் சீட் ஷாட் நிறையா வச்சிருக்கோம். அது வந்து நீங்கள் சொல்லலாம். சூப்பர். ஓகே. ஸோ படத்தை பற்றி நிறையா பேசிட்டோம். உங்களை பற்றி சில விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணல சரிங்களா, நீங்கள் ஆக்டிங் பண்ணல, நீங்கள் இந்த ஃபீல்டில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு? போலீஸ் தான். போலீஸ் 2 இடம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு ஃபாரின் போர்ட் ட்ரை பண்ண கிடைக்கல. 2 இடம் போலீஸ் கிடைக்கல. விட்டுட்டேன். இது நடக்கணும்னு தான் அது நடக்கல போல. அதனால நான் அப்படியே பாசிட்டிவாக எடுத்து நடந்துட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணல, இந்த ஷூட்டிங் இல்லை, உங்களுக்கு கால் ஷீட் இல்லை, நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்கன்னா உங்கள் டே எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆஸ் அ ஆக்டர்? நீங்கள் லைக் உங்கள் நார்மல் டே எப்படி இருக்கும் மாலிக்? என்னோட நார்மல் டே வந்து சும்மாவே இருக்க மாட்டேன். எனக்கு எப்படின்னா இவ்வளோ சொல்லுவாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்லா நடிக்கிறீங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன்னு நினச்சிக்கிடுவேன். அதனால் வந்து டெய்லி பேப்பர் எடுத்துக்கிடுவேன். ஏதாவது போர்ஷன் எழுதி கண்ணாடி முன்னாடிலாம் பண்ண மாட்டேன். போர்ஷன் எழுதுவேன். நானாக எம்டியாக நின்று நடித்து பார்ப்பேன், டைலாக்ஸ் எழுதி பார்ப்பேன். இப்படி தான் போவேன். என்னோட சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம வெயிட் பண்ணவே கூடாதுல, ஒரு பல லட்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம எதுக்கும் தயாராக இருக்குன்றதுக்காண்டி டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ யாரோட டைரக்ஷனில் உங்கள் லைஃப்பில் இந்த கரியரில் நீங்கள் பண்ணிடணும்னு ஆசைப்படுறீங்க? எந்த டைரக்டரோட? ஸ்டார்டிங்லையா இல்லை இப்போ கேட்குறீங்க? இல்லை இப்போ தான் கேட்குறேன் நான். இப்போ கேட்குறீங்க. அதாவது உங்கள் கரியரில் நீங்கள் எந்த இயக்குனரோட படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறேன். கார்த்திக் சுப்ரா சார். அதை நீங்கள் ஈஸியாக கேட்டிருக்கலாமே அவர்கிட்ட. கேட்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஓகே. நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. கிடைச்சிச்சுன்னா லக்கு, இல்லாட்டினா மூவ் பண்ணி போயிடணும். உங்களுக்கு இந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து வந்துச்சு? நான் 2016 ஒரு கம்பெனியில் நீங்கள் போலீஸ் தானே ஆகணும்னு சொன்னீங்க. ஆமாம், நான் 2016 ஒரு கார்னியர் அப்படின்ற ஒரு ஹேர் டை ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கார்னியர். ஓகே. அவங்க வந்து என் நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆக்டர் லாரன்ஸ் சார் வச்சு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணாப்புல. அங்கே இன்ட்ரோ பண்ணோன்னா அவர் சொன்னது என்னன்னா, நீ நடி, நீ ஹைட் அண்ட் கரெக்டாக இருக்கா, ஹைட்டு ஃபிட்லாம் இருக்கு, நீ நடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எனக்குள்ள அது வந்துச்சு. எனக்கு அது வரைக்கும் தெரியாது நான் நடிப்பேன் எதுவுமே. அதுக்கப்புறம் அங்கே போனேன், அவங்க கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்புறம் அவங்க ஒரு மாதிரி சின்ன என்ன சொல்ல, அவங்க சினிமாவுக்கு தகுதியில்லாத ஆளுங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட இருந்து நான் மூவ் ஆனேன், வெளியே வந்தேன். அப்புறம் சென்னை வந்தேன். இங்கே கேஆர் ஃபிலிம் சரவணன் சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர், பிச்சைக்காரன் படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க கான்டாக்ட் கிடச்சிது. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டேன், அவங்க கூட இருந்தேன். அப்புறம் இப்படி தான் உள்ளே வந்தேன். ஆக்டிங் அப்படின்னா எனக்கு தெரில, நான் வந்து பார்க்கில் தான் உள்ளே வந்தேன். ஆனால் என்னையை கொண்டு வந்த ஆளுக இப்போ இல்லை, நான் வந்துட்டேன். நான் அடிச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரில. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடித்தேன் 2018. அப்போ தான் முதல் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறேன். நடித்தோன்னே அங்கே உள்ளவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறது தெரியலை, நடிக்கிறது தெரியலை, அது ரொம்ப இயல்பாக இருக்குன்னு. அதுதான் எனக்கு முத என் காதில் வந்த வார்த்தை. சரி, இது அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இன்னும் கேள்விப்பட்டோம், அதாவது நீங்கள் ஒரு சின்ன ஷார்ட்டுக்கு தான் வந்து கூப்பிட்டாங்க, பட் தென் உங்களுக்குன்னே ஒரு தனி போர்ஷன், உங்களுக்குன்னே ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் மாதிரி வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படியே. இன்னும் சிறைகன்ல. இது வந்து எப்படின்னா, அந்த கேரக்டர் வந்து ஒரு போர்ஷன், ஒரு சீன்ல வந்து அதோட ஹீரோவா இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிடுவாரு. இந்த கேரக்டர் ஜஸ்ட் வந்து அங்க நின்று பார்த்துட்டு லைட் அடிச்சுட்டு செக் பண்ணி பார்க்கும், யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடும். ஆனா வெங்கடேஷ் வந்து நான் இந்த கேரக்டர் பண்றதுனால ஒரு பில்டப்லாம் பண்ணி ஒரு காட்டுக்குள்ள நீங்களும் ஓடுங்க, நீங்களும் சேஸ் போங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் வச்சது, நல்ல ஆங்கிள்ஸ் வச்சது, அதெல்லாம் என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ் தான் காரணம். அது கொஞ்சம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாப்புல. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கனால, படத்தில் நான் இருக்கனால எனக்கும் தெரியும். முதல் நாளே உட்காந்து டைலாக் எழுதுவோம். என் சீனுக்கு நானே ப்ரோ அதை அப்படியே போட்டுக்கிறேன், எப்படி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி அவருடைய பர்மிஷன் வாங்கிட்டு நடிச்சிருவேன். ஓகே. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாப்புல. ஓகே. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் வருது? உங்களுக்கு எந்த மாதிரி, நீங்கள் சொன்னீங்க வில்லன் பண்ணணும்னு ஆசை, ஸோ எந்த மாதிரி ஜான்ராவில் பண்ணணும்னு ஆசை? எந்த மாதிரி படத்தோட வில்லன்? எனக்கு வந்து ஒரு லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஒரு நிறைய முடிதாடி வளர்த்துக்கிட்டு தாதாவாக பண்ணணும்னு ஆசை. தாதாவாக பண்ணணும் அந்த மாதிரி. ஓகே. ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் MS பாஸ்கர் சார், பசுபதி சார், பிரகாஷ் சார், இவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா ஆக்டர் விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், எல்லாருமே பெர்ஃபார்மராக இருந்து ஹீரோ ஆயிருக்காங்க. நான் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ ஆக முடியாது. நான் ஒரு பெர்ஃபார்மர் ஆனால் மட்டும்தான் மக்களை ரசிக்க வைக்க முடியும். அது மூலியமா மக்களை நீ எப்படி ஏற்றுக்கிறாங்கன்றதும் மக்கள் கையில் தான் இருக்குது. 50% என் கையிலே இருக்குது. அப்படின்றப்போ நான் இவங்க ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வச்சுருப்பேன். பெர்ஃபார்மராக தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அதிகமாக. எனக்கு இருக்கிற ஒரு டோன் இது. ஒருவேளை நீங்கள் ஹீரோவாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஹீரோயினே இல்லாத ஒரு படம், கைதி மாதிரி ஒரு படம்.
அதான் பாத்துங்க, ஒன் டே ஹீரோயின் நைட்டு இல்லாத ஒரு படமா? ஹீரோயினே இல்லாத ஒரு படம். ஓகே. ஒன் டே நைட்டு எனக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை. இப்படி இருட்டிலே தான் இருக்கு கண்ணு இருக்கு. ஆனா அந்த ஒரு ஒரு இது இருந்துச்சா, ஒரு பூம் இருந்துச்சு அந்த படத்துல. எனக்கு அது இருந்துகிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கணும். இல்ல பட் என்ன எல்லாரும் இப்படியே ஏதாவது சொல்லி தப்பிச்சிடுறீங்க? என்னதான் நாங்க கண்டென்ட்டா நிறையா இருக்கு. சரி, உங்க ஃபேவரட் ஹீரோ யாருங்க? எஸ்கே சார், சிவகார்த்திகேயன். வாவ், என்னோட ஃபேவரட் அவர். ஓகே. ஹீரோயின் என்ன இல்ல அதெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் நம்பவே முடியாது. சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் யாராவது ஒருத்தவங்க ஃபேவரட் இருந்துகிட்டே இருப்பாங்கல்ல. நல்ல ஒரு அதான் பெர்ஃபார்மர் தான். அதிகமாக நான் ஃபாலோ பண்ற பெர்ஃபார்மர் தான் நயன்தாரா மேம். ஆ. பயங்கரமா நடிப்பாங்க. ம். அவங்க ஆக்டர்லாம் இல்லை, பயங்கர பெர்ஃபார்மர் அவங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் மூவி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? பழசு கேட்குறீங்களா? இப்போ ரீசெண்டா சார் உங்க படத்தை தவிர. குட் நைட். ஓ நைஸ். ஏன்னா அவரோட ஆக்டிங்னால அந்த படம் எனக்கு பிடிச்சது. யா. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக அவர் ரொம்ப நேச்சுரலாக மக்களுக்கு என்ன தேவையோ, எப்படி ஒருத்தன் வாழ்க்கையில் நம்ம கனெக்ட் ஆகுறன்றது அவர் அழகாக நடிச்சிருப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த படம் எனக்கு இல்லை, நான் உள்ளே போயிட்டேன். சூப்பர். கதை ரீதியாகவும் நல்ல படம் தான். ஸ்கிரிப்டும் நல்ல script. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு படம் பண்ணிட்டீங்க, உங்களோட ஃப்ரெண்டோட மூவி, உங்களுக்கு ஒரு நல்ல ரோல் இருந்துச்சு, நீங்கள் ஆல்ரெடி சோனி லைவ்ல ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்ததா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? லைக் என்ன வருது, இல்லை நீங்கள் போய் அப்ரோச் பண்ணீங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வருது? ஸ்கிரிப்ட்ன்றது நடுவில் நான் வந்து இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கலை. காரணம் என்னன்னா, எங்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட்டர்டையாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான ஸ்ட்ரகிளே அதிகமாக இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். நான் தனிப்பட்ட முறையில் போய் எந்த ஆஃபீஸ் ஏறதோ, நான் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா என்னோட போன படம் மார்ச்சில் வந்து நல்ல பேர் வாங்க வேண்டிய பிள்ளைகளை தேட்டருக்கு வந்துச்சு. அப்போ கூட நான் பண்ணது என்னன்னா, 10 நாள் ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்க. பிரதீப் சார் ப்ரொமோஷன் வந்துருங்கடான்னு சொன்னாங்க. போனேன், படம் முடிச்சு 2வது நாள் தேட்டருக்கு வந்து நான் கிளம்பி மதுரை வந்துட்டு நம்ம படத்தோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே. ஸோ எனக்கு இந்த இப்படியே போயிட்டு இருந்தனால மற்ற ஆஃபீஸ் எதுவுமே நான் ட்ரை பண்ணலை. ஆனால் நான் ட்ரை பண்ணாததுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, ஒரு படம் பார்த்துட்டு 2-3 படங்கள் இப்போ நான் கேட்குறாங்க. படம் பார்த்தேன், நீங்கள் பெர்ஃபார்ம் மீட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஸோ நல்லா இருக்குது, உங்களை நான் அடுத்த படத்துக்கு நான் கூப்பிட்றேன்ற மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். நேற்று ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வருது. நான் ட்ரை பண்ணலனாலும் என்னோட உண்மையான உழைப்பு இந்த படத்தில் இருந்துச்சு. அதுக்கான ரிசல்ட்டாக எனக்கு நேற்று 2 ஃபோன் வந்துருச்சு. அது போதும், அது போதும், எனக்கு அது போதும். இந்த நான் வந்து வருஷம் டைரக்டராக இருந்தேன், உழைச்சேன், அதெல்லாம் இல்லை. இருந்ததுக்கு எனக்கு இங்கே இருந்து ஒர்க் பண்ணல. அதான் சொல்கிறேன், இங்கே உண்மையாக உழைச்சோன்னா அடிச்சிடும், எங்கிட்டாவது அடிச்சிடும். அந்த மாதிரி எனக்கு 2 ஃபோன் வந்துச்சு. பகத் பாசில் சார், அடுத்து வடிவேல் சார், பகத் பாசில் சார் ஒரு படம் பண்ணுறாங்க. இப்போ அந்த படத்துல ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணுறேன். ஓ வாவ், நைஸ், சூப்பர். ஸோ உங்களை மாதிரி அப்கமிங் ஆக்டர்ஸ் இல்லை ஆக்ட்ரஸஸ் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் உங்களுடைய ஜேர்னிலேருந்து? வேலையை மட்டும் பார்க்கணும். இப்போ எனக்கு அறிவு இருக்குன்னா, அந்த அறிவை நான் வந்து தேவையில்லாமல் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லிட்டு வளவளன்னு வேறு ஆள்கிட்ட பேசுகிறதோ இது பண்ணக்கூடாது. இந்த டயத்தை கொண்டு போய் உன் தொழிலில் நீ அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள் வேலையில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா நேரமும் நிமிஷத்தையும் நீங்கள் அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப திங்க் பண்ணுங்கள், தலைவலிச்சாலும் பரவாயில்ல, திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. திங்க் பண்ண தான் கிடைக்கும். அதை மட்டும் நான் சொல்லுவேன். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிட வேணாம், தேவையில்லாத இதை பேச வேணாம், தேவையில்லாத ஆளுக கூட பழக வேணாம். நம்மளை ஸ்ட்ரகிள் மைண்டை மாற்றி விடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்கள்ட்டலாம் பழகவே கூடாது. மஸ்ட்டாக ஒன்று சொல்கிறதுனா, வேலையை மட்டும் பார்க்கணும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா அதை மட்டும் கேட்கணும். இங்கே அவன் வரல, அதனால் நான் போகல அப்படிலாம் இல்லை, நீ ஓடிடணும் வந்துருச்சு. அது மட்டும்தான், நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும். வேறு எதுவுமே தலையிடவே கூடாது, எதுலையுமே தலையிடக்கூடாது. இப்போ ஃப்ரெண்டு படம் அதெல்லாம் தாண்டி இப்போ நான் ஒர்க் பண்ணேன், கற்றுக்கிட்டேன். ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஆக்டராக இருந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாப்புல, ஒர்க் பண்ணுங்க, நடிக்கவும் செய்யுங்கன்னாரு. இப்போது நாளைக்கே அவர் வேறு படம் எடுத்தாலும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னையை போட்டு எடுக்காதீங்க. காரணம், இந்த 6 மாதம் இந்த சேல்ஸ் விற்பனையில் இருந்தது எனக்கு நல்லா கற்றுக்கிட்டேன். ஒரு ஆக்டருக்கு இந்த ஆக்டர் நடித்தா எத்தனை தேட்டர் போகுது, இந்த ஆக்டர் நடித்தா எவ்வளோ பேர் வாங்குறாங்க படத்தை அப்படின்ற ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆளே கிடையாது. இன்னும் நான் ஒரு எந்த ஃப்ரேம்லேயுமே இன்னும் ஸ்டடியாக நான் நிற்கலை. அப்படின்றப்போ என்னை கேட்டால் அடுத்த படத்தில் நீ போடாதீங்கன்னு தான் சொன்னேன். நல்ல ஆக்டராக போடுங்க, நீங்கள் நல்லா சைன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 3வது படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுங்க தான் சொன்னேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மாலிக். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். அண்ட் சிறகன் படத்துடைய ஃபுல் டீமுக்குமே ஆல் த பெஸ்ட், உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். நீங்கள் இன்னும் உங்கள் கரியரில் ரொம்ப பெருசாக வரணும்னு எங்கள் வானவில் டிவி சார்பாக ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். வீப்ளே சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறகன் படத்தில் நடித்த
மாலிக்குடன் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீட் பண்றேன். Until then, take care. It's signing off from Tashmi Subramaniam. Tata.